தன்வியை நினச்சி வந்து விக்ரம் ரொம்ப கவலைப்படுறாரு. உடனே தன்வி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போங்க. அவள் ஏன் மயக்கச்சி விழுந்தான்னு தெரியல அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து விக்ரம் அதிர்ச்சி அடைகிறாரு. சரி ஓகே அப்படின்னோடனே, அம்மாவை பார்க்கணும் போல இருக்குப்பா, ப்ளீஸ்ப்பா அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போங்கப்பா அப்படின்னோடனே, அம்மா ஹாஸ்பிட்டலுக்கே வரலம்மா, வேறு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம இப்போ போவோம், அதுக்கப்புறம் வந்து அம்மாவை போய் பார்ப்போம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம வந்து வேதா இருக்காங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. வேதா என்னாச்சு தன்வி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு இந்த மாதிரி அப்படின்னோன்னா அப்படியே வந்து ஒரு சோர்வாக இருக்காங்க. டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. என்னாச்சு குழந்தைக்குன்னு விக்ரம் கிட்ட கேட்குறாங்க. மயக்கடிச்சு விழுந்துட்டாலாம், வந்து ஸ்கூல்லேருந்து கால் பண்ணாங்க டீச்சர், அதனால் போனேன் அப்படின்னோடனே, தன்வி ரொம்ப வீக்காக இருக்கா, அவள் வந்து ரொம்ப வந்து டென்ஷனாக இருக்கா, அதனால தான் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்டில் எழுதி கொடுக்குறாங்க. உடனே வந்து தன்வி வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்க வராங்க. உடனே வேறு வழி இல்லாமல் வேதாவும் என்ன பண்ணுறாங்க, மனசு கேட்காம அப்படியே வந்து தன்வியை கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழறாங்க. 2 பேருமே அப்படியே வந்து தன்னை மறந்து அழுதுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வேதா வந்து சமாதானப்படுத்திட்டு குழந்தைய பத்திரமா கூட்டிகிட்டு போங்க, சீக்கிரமாகவே அம்மா வந்து பார்க்குறம்மா, வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அனுப்பிச்சி விடுறாங்க. குழந்தை தன்வி வந்து மனசை கேட்காம அங்கேருந்து கிளம்புறா. இங்கே விக்ரம் வந்து வேதா ப்ளீஸ் வேதா கொஞ்சம் வந்து கன்சிடர் பண்ண முடியாதா அப்படி சொல்லிட்டு எவ்வளோ கெஞ்சுறாரு. அதை பற்றி பேசாதீங்க விக்ரம், நீங்கள் கிளம்புங்க, அப்படி இல்லைன்னா நான் இங்கேருந்தும் கிளம்பிடுவேன் அப்படின்னோன்னா, சரி சரி வேதா நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்வியை கூப்பிட்டு விக்ரம் வந்து மனசு கேட்காம அப்படியே வந்து காரில் ட்ரைவ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காரு. வர வழியில் வந்து நிறைய பேர் வந்து காரை வந்து மறைக்கிறாங்க. அதை பார்த்து விக்ரம் அதிர்ச்சி அடைகிறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்வி நிற்கல இறங்கவே கூடாது, ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு காரை லாக் பண்ணிவிட்டு இறங்குறாரு. இறங்கினோன்னே அப்பா அப்பான்னு தன்வி கத்துறாங்க. அவங்க முன்னாடி வந்து விக்ரம் வந்து அவங்க கூட ஃபைட் பண்ணுறாரு. செமையாக வந்து அவங்க ஃபைட் பண்ணுறாங்க ஆளுங்கள்லாம். கடைசியில் விக்ரம் வந்து எல்லோரும் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து தன்வியை பார்க்கும்போது கரெக்டாக ஒருத்தவங்க வந்து விக்ரம் அப்படியே வந்து வயிற்றுலேயே தாக்கிடுறாங்க. அதனால் விக்ரமுக்கு வந்து செமையாக வந்து பிளட் லாஸ் ஆகுது. அதை பார்த்துட்டு தன்வி பயங்கரமாக கதறி அழறாங்க. அடுத்து வந்து விக்ரம் வந்து அப்படியே மயக்கடிச்சு விழுறாரு. அடுத்து அங்கே இருக்கிறவங்களாம் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க விக்ரமை. இங்கே வந்து விக்ரமுக்கு இந்த மாதிரி வந்து நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடி வராங்க. பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாருமே பயங்கரமாக அழறாங்க. என் பிள்ளையை காப்பாற்ற முடியாது, இல்லை ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் வந்து வேதாக்கு தெரிய வருது. வேதா பதறி வந்து போகிறாங்க. உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வேதா என் பிள்ளையை காப்பாற்றி கொடு வேதா, தயவு செய்து காப்பாற்றி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கெஜா வந்து பயங்கரமாக வேதா கிட்ட கெஞ்சுறாங்க. வேதா போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்துட்டு அப்படியே விக்ரமா அப்படியே வந்து மனசு கேட்கல வேதாக்கு பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. கதறி கதறி அழறாங்க. அவங்களோட வந்து அந்த உணர்வுகள் எல்லாமே வெளியே வருது. எல்லாருமே அதிர்ச்சியாக வேதாவை பார்க்குறாங்க. விக்ரம் ப்ளீஸ் விக்ரம் தயவு செய்து எழுந்துருங்க, ப்ளீஸ் விக்ரம் நீங்கள் திரும்பி வந்துடணும், உங்களை நான் விடமாட்டேன் விக்ரம், நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் விக்ரம், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் இவ்வளோ வந்து கெஞ்சிட்டீங்க, அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் வந்து இப்படி பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு விக்ரமை பார்த்து அழறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கெஜா அதுக்கப்புறம் வந்து நம்ம காவேரி எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ இவ்வளோ மனசில் வந்து காதில் வச்சுட்டு தான் வந்து இப்படிலாம் பண்ணாலா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து டாக்டர் கிட்ட வேதா வந்து பேசுகிறாங்க. ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது அவருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு வேதா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு வேதா கிட்ட எல்லாருமே கேட்குறாங்க. இல்லை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதா வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. உடனே வந்து என் பிள்ளையை காப்பாற்றி கொடுமா ப்ளீஸ்மா, எப்படியாவது ஏதாவது செய் வேதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம், அவளுக்கு ஆழமாக வந்து இறங்கியிருக்கு, வயிற்றுலேயே நல்லா வந்து பயங்கரமாக அடிபட்டிருக்கு, அவருக்கு நல்லா வந்து ஆழமாக இருக்கிறதால வந்து அவரை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னோடனே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒன்றுமே புரியல எல்லாருக்கும். வேதா கதறி அழுகிறாங்க. வக்கீல் வந்து ஆதிக்கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து அவன் கதை முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லைன்றாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அது இதன் முடியும்.